بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم من نزل من السماء ماء فأحيا به الأرض من بعد موتها ليقولن الله قل الحمد لله بل أكثرهم لا يعقلون وما هذه الحياة الدنيا إلا لهو ولعب وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون فإذا ركبوا في الفلك دعوا الله مخلصين له الدين فلما نجاهم إلى البر إذا هم يشركون نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعه بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய
திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த உலகில் வாழக்கூடிய அடியார்களுக்கு இறைவனிடத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வில் அல்லாஹ்வினுடைய அருளையும் ரஹ்மத்தையும் முழுமையான முறையில் மனிதர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை படைத்தவனுக்கு விரும்பிய வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும். படைத்தவன் விரும்புகின்ற காரியங்களை செய்ய வேண்டும். படைத்தவனுடைய விருப்பத்திற்குரிய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது. நிலையான ஒரு வாழ்க்கை நமக்கு மறுமையுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். உண்மையிலேயே ஒரு அடியான் மறுமையுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை இலக்காக கொண்டுதான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் வாழ்க்கையை எதன் நோக்கத்திற்காக இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிறான். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்ச வேண்டும், அவனுக்கு மட்டும் சஜிதா செய்ய வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும், படைத்த அல்லாஹ்வை அஞ்சிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு சொற்பகால வாழ்க்கையாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான், இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பதை திருமறை குர்ஆன் மிக அழகாக மனிதர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இலக்கு மறுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மறுமையினுடைய வாழ்க்கையில் நாம் சிறந்தவராக, சிறப்புக்குரியவர்களாக, சிறந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக, உயர்ந்த பதவிகளை பெற்றவர்களாக, படைத்தவன் கொடுக்க இருக்கின்ற மறுமை நாளிலே சொர்க்கத்தை அடைவதற்கு தகுதி உள்ள மக்களாக இந்த உலக வாழ்க்கையில் நம்மை நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை மனிதனை உலகத்தின் மோகத்தின் பாலும் ஆசையின் பாலும் இழுத்து சென்றுவிடும். மனிதனை படைத்தவனுடைய நினைவை விட்டு திசை திருப்பிவிடும். உலகத்தை நோக்கி மனிதன் மாறிவிடுவான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்தத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை யார் உலகத்தில் படைத்தானோ அந்த அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அனைவர்களையுமே அழைப்பு விடுகின்றான். மனித சமுதாயமே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் எதை வாக்களித்திருக்கிறானோ, இந்த உலக வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, இது நிலையான உலகம் அல்ல. நிலையான உலகமும் நிரந்தரமான வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கை தான். அந்த மறுமை வாழ்க்கை இலக்காக கொண்டு இம்மையுடைய வாழ்க்கை நீங்கள் அற்பமாக கருதி கொள்ளுங்கள். மறுமையுடைய வாழ்க்கைக்காக இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். மறுமையுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய நடைமுறைகளை அல்லாஹ்வுக்காக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் மனிதர்களை அழைத்து குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இது மனிதர்களுடைய பேச்சு அல்ல. இன்றைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு ஒன்று சொல்லலாம். ஆனால் நம்மளை படைத்த இறைவன் சொல்கிறான், மனித சமுதாயமே, இறைவன் உங்களுக்கு அளிக்கிற வாக்குறுதி இருக்கிறது. இந்த உலகம்
அழியும் என்று சொல்கிறானே, மனிதனுக்கு மரணம் இருக்கிறது என்று சொல்கிறானே, மறுமை இருக்கிறது என்று சொல்கிறானே, கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொல்கிறானே, இவைகளெல்லாம் சத்தியமானது, உண்மையானது, நிகழ்ந்த தீரும் என்று நம்மளை உருவாக்கியவன் சொல்கிறான். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா. எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை மனிதர்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். படைத்தவனை விட்டுவிட்டு உலக இன்பத்தில் நீங்கள் சாய்ந்து விட வேண்டாம். படைத்தவனை விரும்பக்கூடியவர்களாக, மறுமையை விரும்பக்கூடியவர்களாக, தன்னுடைய இலக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையினுடைய இலக்கை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் படைத்தவனுக்கு விருப்பமானவனாக மாற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் படைத்த அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவனாக மாற்றப்படுவதற்காக ஈமான் கொண்டவர்களுக்குரிய பாதை என்ன தெரியுமா? தன்னுடைய இலக்கு மறுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுமைதான் நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் அழியக்கூடியது. இந்த உலகத்திற்காக வேண்டி நம்முடைய இன்பங்களையும் நம்முடைய பெருமைகளையும் தேடி அலைந்து விடக்கூடாது. படைத்த அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை அவனுடைய மறுமை இலக்கை நோக்கமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நினைவூட்டுகின்றான். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் 57வது சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 20வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். யஅலமு அன்னமல் ஹயாத்தத் துன்யா லஹிபுன் வ லஹுவுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், மனிதர்களே யஅலமு, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னமல் ஹயாத்தத் துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, அது விளையாட்டாகவும் இருக்கிறது, வீணானதாகவும் இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தஃபாகுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தகாதுரும் பில் அம்வால் வல் அவுலாத், இந்த உலகத்தில் மக்கள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். எனவே இது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா? நல்லா புரிந்து வைத்துங்கள். இந்த உலக வாழ்க்கை வீணானவை, விளையாட்டிற்குரியவை. உங்களுக்கு உலகத்தில் இன்பங்களை அனுபவித்து இறை நினைவோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கை, இது வீணும் விளையாட்டம் தான். மனிதர்கள் இங்கே பெருமையை விரும்புவார்கள், செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவார்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான இன்பத்தை அடைந்து, உயர்வை அடைந்து, பெருமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான். இந்த ஆசையெல்லாம் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இது இறைவன் கொடுத்த ஒன்று. ஒரு மனிதன் மறுமை இலக்கா கொண்டால் துன்யாவில் பெருமைக்கு ஆசைப்பட மாட்டான். செல்வாக்கு உயர்ந்தவனாகத்தான் என் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காது. ஒரு மனிதன் மறுமை இலக்காக கொண்டால் இறைவனுடைய இறைவனுக்கு அடிபடுவதிலே உறுதியாக இருப்பான். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் உலக வாழ்க்கை நீங்கள் அற்பமாக கருதி கொண்டால் ஒரு மனிதன் இறைவனை மறக்க மாட்டான், இறைவனுக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டான், இறைவனுடைய கட்டளையை புறக்கணிக்க மாட்டான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும். இது அழியக்கூடிய ஒரு உலகம். எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு வேண்டி நல்ல அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். இது போன்று அல்லாஹ் தஆலா பல வசனங்களின் மூலமாக இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான். எனவே இதனால் நீங்கள் மறுமை வாழ்க்கைக்கு வேண்டிய அமல்களை விட்டுவிட்டு உலக மோகத்திலே போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவினுடைய 64வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுன் வ லஇபுன் வ இன்னத் தாரல் ஆகிரா லயல் ஹயவானு லவ் கானு யஅலமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டையும் தவிர வேறொன்றுமே கிடையாது. ஆனால் வ இன்னத் தாரல் ஆகிரா, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமையினுடைய வீடு இருக்கிறது,
அது நிலையானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கிடைக்கிற லாபமாக இருக்கலாம், இங்கே கிடைக்கிற சொற்பகால இன்பமாக இருக்கலாம். அதற்காக படைத்தவனுக்கு மாற்றமாக செய்து விடாதீர்கள், படைத்தவனை மறந்து விளையாடுகிறார்கள், படைத்தவனுடைய இபாதத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. அங்கு நாம் உயர்ந்தவராக இருக்கணும், சிறந்தவராக இருக்கணும், உயர்ந்த பதவி கிடைக்கணும், பெரிய மகத்துவம் கிடைக்கணும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய இலக்கை மறுமையை இலக்காக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வமா ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹுன். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது, அது வீணும் விளையாட்டும் தான். இந்த அலங்காரத்தை பார்த்து நீங்கள் மறுமையுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள் என்று சொன்னால், வலதாருல் ஆகிரா கைரு லில்லதீன யத்தகூன ஃபலா தஅகிலூன். மறுமையுடைய வாழ்க்கை யாருக்கு சிறந்தது? எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டார்களோ, எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லுகின்ற பேச்சிற்கு கீழ்ப்படிந்தார்களோ, எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மீறாமல் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் மறுமையுடைய வாழ்க்கை சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். அப்பலா தஅகிலூன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகிறான். அப்ப மறுமையுடைய வாழ்க்கையை நாம சிறந்தவராக இருக்கணும், சிறப்பிற்குரியவராக இருக்கணும். அல்லாஹ் கொடுக்கிற அந்த சொர்க்க சோலையிலே நம்ம பிரவேசிக்கணும், அதுல உயர்ந்த அந்தஸ்துக்களை பெறணும் சொன்னா அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இந்த உலக வாழ்க்கையில் நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்திற்கு அடிபணிந்து நடங்கள். இதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நம்ம என்ன செய்ய முடியும்? உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அப்ப ஒவ்வொரு அடியார்களும் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக மறுமையினுடைய இலக்காக கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறான், உமன் அமீல சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இறை நம்பிக்கையோடு நீங்கள் நல்ல அமல்களை செய்தால், எந்த நல்ல அமலே? அல்லாஹ் ரசூலும் சொன்ன ஒரு நல்ல அமலை நீங்கள் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு செய்தால் ஃபலனுஹையன்னஹு ஹயாத்துன் தய்யிபா. உங்களுக்கு தூய்மையான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம கொடுப்போம். ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் நம்ம உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தான் நபியை அனுப்பியிருக்கான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறுமை இந்த இம்மையுடைய வாழ்க்கையிலும் இன்பமா நாம வாழணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நீங்க ஆணாக இருங்க, பெண்ணாக இருங்க, இறை நம்பிக்கையோடு நல்ல அமல்களை செய்யுங்க, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்யுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஃபலனுஹையன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலியான வாழ்க்கை நினைக்காதீங்க. அல்லாஹ் தான் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன். தூய்மையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் தான். அதுக்கு என்ன அடிப்படையா வேணும்? அல்லாஹ் ரசூலும் சொன்ன சாலியான நல்ல அமல் வேணும். இது இருந்தா தான் கொடுப்போம். அது மட்டுமல்ல, இதற்கான அமலுக்கு இதை விட பல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானு யஅமலூன். இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி வர்றீங்க, உலகத்தினுடைய விஷயத்தை விட மறுமையுடைய விஷயத்திற்கு முக்கியத்துவம் நடக்கிறீங்கன்னா பல நோக்கியன்னும் அஜ்ரா, உங்களுக்கு நீங்க உலகத்தில் செய்த நல்ல அமலை விட உயர்ந்த நட்புலியையும் சிறந்த மகத்துவத்தையும் நாளை மறுமையில நாம கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையை இலக்காக கொண்டு அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறைவன் சொன்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும், நேசிக்க வேண்டும், அந்த அடிப்படையிலே அமல் செய்ய வேண்டும். உலக மோகத்தின் அடிப்படை நாம் சென்று விட்டால் நாளை மறுமையில் மாட்டிக்கொள்வோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விளக்கங்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லப்பட்டதற்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா ஓதுறோமே, அந்த சூராவின் கடைசியில் அல்லாஹ் சொல்றான், பல் துஸிரூன ஹயாத்தத் துன்யா. இப்படி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். நீங்க இப்படி தான் வாழணும், இப்படி தான் அடிப்படையில் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும், உலக வாழ்க்கையில் பெருமை அடிக்க கூடாது, மறுமையை விரும்பணும். இதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்
அல்லாஹ் சொல்லிய பிறகு ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை தான் நீங்க விரும்புறீங்க. உலகத்துல பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உலகத்துல உயர்ந்தவனா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உலகத்தில் நாம பெரிய செல்வந்தரா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உலகத்துல பெரிய பதவி உள்ளவரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் பல் துஸிரூன ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வஅப்கா, மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையானது, நிரந்தரமானது. அதற்கு நீங்கள் முயற்சியுங்கள், அதற்கு இபாதத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழிமுறைப்படி தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நாளைக்கு மறுமையில உயர்வான இடத்தை தருமே தவிர நம்முடைய மன இச்சையின் அடிப்படையில் மக்கள் விரும்புறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம இஷ்டப்படி செய்தோம்னா நாளைக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, மனிதர்களுடைய பேச்சு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். ஒரு அடியா நாளை மறுமையில் உயர்ந்த இடத்தை அடையணும்னா அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்ன அந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய இலக்கு மறுமையை கொண்டதாக இருக்க வேண்டும். இம்மையுடைய வாழ்க்கையை பெரியதாக நினைத்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுடைய நிலைப்பாடு, இந்த துனியா எவ்வளவு அற்பமானது என்பதை சொல்வதற்கு பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு உலகத்தில் இருக்கின்ற ஒரு கொசு இருக்கிறது, அந்த கொசுனுடைய ரெக்கையை விட இந்த உலகம் மிக அற்பமானது. அதற்காக அப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு நீங்கள் இறை மார்க்கத்தை விட்டு வெளியில போயிடாதீங்க, இறை மார்க்கத்தை புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க? எச்சரிக்கை செய்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் எவ்வளவு உலகம் எவ்வளவு லேசானது, இந்த உலகம் ரொம்ப பெருசானி அற்பமானது என்பதை உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை எடுத்து ஒரு கடலில் கையை விட்டு எடுத்தால் அந்த நீர் எவ்வளவு ஒரு சொட்டு நீர் சொட்டுமோ அந்த அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பெரிய விவகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஒரு சொட்டு நீர் இருக்குது, அதான் உலகம். இந்த உலகத்துக்காக வேண்டி நீங்கள் பெருமையையும் இறை வணக்கத்தையும் விட்டு விலையில் போய் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் மறுமையை நேசிங்கள், மறுமை தான் உங்களுக்கு நிலையானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தும் போது இந்த துன்யா எவ்வளவு அற்பமானது என்பதை புரிய வைப்பதற்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? நடந்து போடும் பொழுது ஒரு செத்து போன ஒரு ஆடு, அதுவும் அந்த ஆடு எப்படிப்பட்டது? காது வெட்டப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஆட்டை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது செத்து போன ஒரு ஆடு, அது மட்டுமல்ல காது வெட்டப்பட்ட ஆடு, இது உயிரோடு இருந்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த எப்படி செத்த ஆட்டுக்கு எந்த விதமான மதிப்பு இல்லையோ அப்படிதான் இந்த உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை விட்டு விலையில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாம இருக்கிறீங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தையும் தீனையும் மறுமையையும் தான் இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய அற்பமானது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செல்வமிக்கவர்களாக இருந்தார்கள். மக்காவில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து இறை மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள். எவ்வளவு எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் அரசராக இருந்தாலும் அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எளிமையான ஒரு வாழ்க்கையை மறுமை இலக்காக வைத்து வாழ்ந்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளினுடைய உணவுடைய நிலைப்பாட பார்க்கும் பொழுது 3 மாதங்கள் வரை சமைக்காத ஒரு நிலை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலங்கள் சென்றிருக்கின்றன. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் 3 மாதம் சமைக்காம எப்படி சாப்பிட்டீங்க? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக ஆச்சரியமா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? ஆயிஷா அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தான் நாங்கள் வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை நோக்கி தன்னுடைய இலக்காக கருதியதினால் இம்மையுடைய வாழ்க்கை ஒரு பெரிதாக அவர்கள் நினைக்காதது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நபியை முன்மாதிரியாக காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடுடைய நிலைமை என்ன? மஸ்ஜித் நபவியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக நான் படுத்து கிடப்பேன். சஜ்தா செய்ய வரும் பொழுது கமஸனி ஃபகபஸ்தலி ரிஜ்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை குத்தி விடுவார்கள், நான் காலை மடக்கிக் கொள்வேன். அப்போ ஒரு சஜிதா செய்யக்கூடிய அளவிற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு இல்லை. அந்த அளவுக்கு சிறிய வீடாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு இருந்தது. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, லைஸா ஃபியா மசாபி, எங்களுடைய வீட்டில் விளக்கு கூட கிடையாது. விளக்குனா என்ன? வெறும் சாதாரண ஒரு திரியில எண்ணெய் ஊற்றி வைக்கிறதா, அது கூட எங்களுடைய வீடுகளில் இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செல்வமிக்கவராக இருந்தார்கள். ஒரு அரசு அதிகாரியாகவும் ஒரு உயர்ந்த மன்னராகவும் இருந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்ட நிலை எப்படி அழகிய முறையில் ஆக்கியிருக்கிறார் சொன்னால் மறுமையை நேசித்தார்கள், மறுமை இலக்காக கொண்டார்கள். இந்த இவ்வளவு உயர்வையும் பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெருமையை விரும்பல, எந்த ஒரு ஆடம்பரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இது அழியக்கூடிய உலகம், இதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், செல்வாக்கு மிக்கவராக இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எதையும் கொண்டு போக முடியாது. நாளை கொண்டு போவது எது? நாம என்ன அமல் செஞ்சிருக்கிறோம், நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டுமா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய விஷயத்தில் உறுதியாக இருந்தோமா, இவைகளை தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எப்படி தன்னுடைய சஹாபாக்களையும் மறுமை இலக்கு கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவர்களாக, தன்னுடைய மறுமை வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக, தன்னுடைய மறுமை வாழ்க்கையில் செழிப்பாக அந்த மறுமை வீட்டில் நாம நிரந்தரமா இருக்கணும், அதற்காக வேண்டியதான் தன்னுடைய அமல்களை, உலகத்தினுடைய இன்பத்தை விட்டார்கள், உலகத்தினுடைய சுகத்தை விட்டார்கள், இறைவன் தனக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து செலவுகளை செய்வார்கள். ஒரு முறை நம்ம அபூ தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அபூ தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே மிக செல்வமிக்கவராக இருந்தார்கள், செல்வமிக்க ஒரு நபி தோழராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் பைரூஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, வகான யதுகுலு வயஸ்ரபிமா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோட்டத்துக்கு போவாங்க, தண்ணீர் குடிப்பாங்க, அமர்வாங்க, பேசுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், 3வது சூராவினுடைய 92வது வசனம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பிய ஒரு பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்யாத வரை நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற இறைவசனம் இறங்குனது. நீங்க நன்மையை அடையணும்னா, உயர்ந்தவராக ஆகணும்னா, சிறப்புக்குரிய மாறணும்னா, நீங்க விரும்புகிற உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி எவர்கள் செலவு செய்கிறார்களோ அதுவரை நன்மை அடைய முடியாது. நாம நேசிக்கிற ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தாதான் நன்மை அடைய முடியும் என்ற வசனம் இறங்கின உடனே அந்த சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய இலக்கை மறுமையை நோக்கியவர்களா இருந்தால், கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடோடி வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிலே, இன்னலி, எனக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு தோட்டம் தான் இந்த பைரோஹா என்ற சொல்லப்படக்கூடிய தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி இருக்கிறது. எனவே இன்னஹா சதகத்துல் லில்லாஹ், நான் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்து விடுகிறேன். யார் ரசூலல்லாஹ், வா யுரீது அத்தகிர், நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்கு எனக்கு உயர்ந்த இடம் கிடைக்க வேண்டும், சிறப்பு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இது வைத்திருப்பதன் மூலமாக நான் நன்மை அடைய முடியாது, இந்த தர்மத்தின் மூலமாக எனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று மறுமை இலக்காக கருதார்கள். உலகத்தில் தான் உழைத்தது, தான் சம்பாதித்தது, நம்மிடத்திலே உள்ளது, இது அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்படும் பொழுது நாளை மறுமையுடைய வாழ்க்கை இலக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப உடனே வாங்கிக்க சொல்றாங்க, இன்னஹா ذلك ராபிஹுன், இது உனக்கு ரொம்பவும் லாபம் தரக்கூடிய தோட்டமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இதை நீ உன்னுடைய உறவினர்களுக்கு, யார் உங்களுடைய உறவினர்கள் வறுமையில் இருக்காங்களோ, கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அவருக்கு நீ இதை கொடுத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு உயர்ந்து நின்றாலும் இதை வைத்து அவர்கள் பெருமை அடிக்கவில்லை. என்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்பட்ட தோழர்கள் மறுமையை இலக்காக கொண்டார்கள். மறுமையை இலக்காக கொண்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அல்லாஹ்வுடைய வசனம் வந்தவுடனே இதை கூறி கொடுத்து தன்னுடைய மறுமை இலக்கை எதிர்பார்த்து அங்கே உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு பொருளாதாரத்தையும் உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறான் என்றால் இது அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்படுகிற என்பதை உணர்ந்து உலக வாழ்க்கை நாம் பெருமை அடித்து விடக்கூடாது. இதனால் மிகப்பெரிய இழிவையும் கேவலம் தான் சந்திக்க வேண்டிய நேரம் வருமே தவிர நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களாகிய நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கை இலக்காக கொண்டு அந்த நிலையான அந்த வீட்டில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறினார்களோ, அல்லாஹ் தஆலா எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை நமக்கு கொடுத்தானோ, உலகத்தை நோக்கி பாய்ந்து விடாமல் மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மன் சூரத்துல் ஹதீத், மன் தல்லதி
யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா. சூரத்துல் பக்கரால 2 இடங்கள்ல இந்த வசனம் வருது. மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா. எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுக்கிறார்களோ ஃபஇதாயிப லஹு அஸ்ஆபன் கஸீரா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக கொடுக்கிறான். லஹுல் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு மிக உயர்ந்த கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்விற்கு அழகாக கடன் கொடுக்கிறார்களோ. இந்த இறைவசனம் இறங்கின உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் மின்னல்லாஹல் கர்த, அல்லாஹ் நம்ம கிட்ட கடன் கேட்கிறானா? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து கடன் கேட்கின்றானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ் உங்களிடத்தில் கடன் கேட்கிறான். அல்லாஹ் கடன் கேட்பதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை கொடுப்பது இருக்கிறது, இது உங்களுக்கு இரட்டிப்பாக ஆக்கப்பட்டு சிறந்த கூலி கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹ்தா என்ற ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அல்லாஹ் அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தங்களுடைய கையை நீட்டுங்கள், கையை நீட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் ஒரு கொப்படைக்கின்றார்கள். எனக்கு ஒரு பேரித்தம் பழம் தோட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு வஹாயித்துன் பி சித்தமியத்துன் நஹ்லா, 600 மரங்கள் பேரித்த மரம் கொண்ட தோட்டம் எனக்கு சொந்தமானதா இருக்கிறது, அதில் தான் குடும்பமும் நடத்தி வருகிறேன் யா ரசூலல்லாஹ். எனவே அல்லாஹ் தனக்கு கடன் கொடுப்பதை விரும்புகின்றான் என்பதின் காரணமாக இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கொடுத்து விடுகிறார்கள். தன்னுடைய மனைவி உம்மு தஹ்தா அந்த தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. போயிட்டு சொல்றாங்க, இக்ரஜி, நீ வீட்டை விட்டு வெளியில வந்துரு, இதை நான் அல்லாஹ்விற்காக கடன் கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். அவர்களும் என்ன செய்யறாங்க? ரிபஹன் கபீர், மிகப்பெரிய ரிபஹன் பைஅன், மிக லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை செஞ்சிட்டீங்க என்று அவங்க மனைவி சொல்றாங்க. எந்த அளவுக்கு மறுமையினுடைய நிலையான அந்த வீட்டை உயர்வா நினைத்தார்கள். அவர் உம்மு தஹ்தா அவர்களும் நினைத்தார்கள், கணவரும் நினைக்கிறாங்க, மனைவியும் நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து விளங்கி வாழ்க்கையினுடைய உயர்வை நினைத்தார்கள். சாதாரண விஷயம் இல்லை. யோசித்து பாருங்க, சஹாபாக்கள் இன்றைக்கு உயர்ந்த அந்தஸ்து சிறப்புகளை பெற்றாங்கன்னா தன்னுடைய இறை வசனங்களுக்கு அடிபணிந்தார்கள். சொன்ன உடனே 600 பேருக்கு மர தோட்டத்தை உடனடியாக கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படக்கூடிய கடன் நாளை மறுமையில் நமக்கு பல மரங்கள் கொண்ட சொர்க்கச்சோலை கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த மறுமை இலக்காக கொண்ட சஹாபாக்களும் சரி சஹாபி பெண்மணியும் சரி கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய சொர்க்கத்தில் தோட்டத்தை கொடுப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் பெண்மணிகளும் சரி தங்களுடைய வாழ்நாளில் மறுமையை பெரியதாக நினைத்தார்கள். அதுதான் நிலையான வீடு, நிரந்தரமான வீடு. அங்கு உயர்வு வேணும், அங்கே பதவி வேணும், அங்கே சிறப்பு வேணும், சிறப்பு அந்தஸ்து வேணும், அல்லாஹ்விற்கு பொருத்தமான அடியானாக மாற வேண்டும் என்பதை அவர் நினைத்து வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு பல குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நினைவூட்டுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய மறுமை வாழ்க்கை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா தெளிவாக ஈமான் கொண்ட அடியார்களை அழைத்து கூப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிகுமுல் காசிரூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பண செல்வமோ உங்களுடைய பிள்ளை செல்வமோ அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு, அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை விடுத்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா நம்மளை ஈமான் கொண்ட எவ்வளவு அழகா அழைச்சு சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய உலகத்திற்கு அழகுக்காக கொடுக்கப்பட்டிருக்க பணமும் சரி, அழகுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் சரி, இறை வணக்குவத்தை விட்டு, இறை கட்டுப்பாடை விட்டு, இறுதி தூதருடைய போதனையை விட்டு நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் திசை திருப்பி விட வேண்டாம். மிக அழகா அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். நம்மளை மறுமையில உயர்த்துறதுக்கு, நம்மளை உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போய் அல்லாஹ் வைக்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு எது மனிதன் வாழ்க்கையில் இபாதத்தை விட்டு தடுக்குது? பணம் சம்பாதிக்கிற பேர்ல இபாதத்தை விட்டுறோம். குழந்தையை படிக்க வைத்து உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பேர்ல தன்னுடைய இபாதத்தை விட்டு புறக்கணித்து விடுகிறோம். அதை தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை, அல்லாஹ்வுக்கு நினைவு கூறுவதை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டு உலகம் இந்த திசை திருப்பி விட வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உமைய பாதாலிக்கு, அப்படி ஒரு அடியான் இந்த உலகத்தை விரும்பி நோக்கி வரான், மறுமையை பற்றி கவலைப்படல, மறுமையுடைய மன்னரை பற்றி கவலைப்படல,
உலக வாழ்க்கையை பெரியது என்று ஒரு மனிதன் இறைவனுக்கும் இறுதி தூதருக்கும் முரணான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், மாறு செய்தால், அல்லாஹ் தஆலா சொல்லுவார் அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். இம்மையிலும் நஷ்டம், மறுமையிலே நஷ்டம், மன்னரையிலே நஷ்டம், கபூரிலே நஷ்டம், மன்னர வாழ்க்கையில் மரண பிடிகளையும் இவர்கள் நஷ்டமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கூறிய போதனைகளை உதாசீனப்படுத்திவிட்ட வாழ்க்கை நமக்கு இம்மை மறுமையினுடைய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலையான இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்காக இலக்காக கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு அழகிய பாதையை கற்றுக் கொடுக்கிறான். நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது மறுமைக்காக பாடுபட வேண்டும். அதுதான் நமக்கு நிலையான வீடு, நிரந்தரமான வீடு. அங்குதான் ஒவ்வொரு இன்பங்களும் நமக்கு வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றான். அதற்கு முன் உதாரணமாக புரியக்கூடிய வகையில் ஈமான் கொண்ட வடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லுகின்றார். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளாகியவர்களுக்கு முன் உதாரணமாக ஈமான் கொண்ட ஃபிரௌன் ஒரு கொடியவன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். அவரிடத்தில் இருந்த அவருடைய மனைவியினுடைய ஈமானுடைய அந்தஸ்து, உயர்வு, உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் ஆட்சி அதிகாரங்களும் அவர்களுக்கு காலடியில் கொட்டப்பட்டு இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறாங்க? ரப்பிபினிலே ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. இந்த உலகத்தில் இருக்கின்ற இவ்வளவு பெரிய மாளிகை யாராலையும் வாங்க முடியாது, யாராலையும் கட்ட முடியாது. அவ்வளவு வலிமை மிக்க இந்த மாளிகை இருக்கும் பொழுது அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ரப்பிபினிலே ஐந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில ஓங்கிடத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டி குடிய அல்லாஹ். ஏன்னா இது எவ்வளவு வலிமையான இன்ஜினியர்களை வைத்து கட்டப்பட்டாலும் சரிதான், இது அழிந்து போய்விடக்கூடியது. இது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இதை நான் விட்டுட்டு போறேன்னா எந்த பலனை இதனால் எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு நிலையான ஒரு வீடு வேணும். அது எங்க வேணும்? உன்கிட்ட வேணையா அல்லாஹ். உன்கிட்ட ஒரு வீட்டை கட்டுற அல்லாஹ். நீ கட்டிவிட்டால் அந்த வீட்டை யாராலையுமே அழிக்க முடியாது, யாரையாலையும் தடுக்க முடியாது, யாரையாலும் உண்டாக்க அதை தடுத்து நிறுத்தி விட முடியாது. எனவே எனக்கு கட்டக்கூடிய வீடு நீ கட்டுற அல்லாஹ், உன்கிட்ட கட்டுற அல்லாஹ், அதுதான் நிலையானது என்று அழகாக அவர்கள் கேட்டதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்றால் உலகில் வாழக்கூடிய ஆண்களாக, ஈமான் கொண்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இம்மையை அடைய போகிற இந்த இம்மைக்காக மறுமையுடைய வாழ்க்கையை நாம் பாழாக்கி விடாமல், வீணடித்து விடாமல், யா அல்லாஹ் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தும் இறைவன் சொல்லுகின்றதை போல அந்த பெண்மணி கேட்டதை போல யா அல்லாஹ் மறுமையுடைய இடத்தில் உன்னிடத்தில் ஒரு வீட்டை கொடு, அதுதான் நிரந்தரமான வீடு. வஇன்னல் ஆகிரா ஹிய தாருல் கரார். மறுமை வாழ்க்கை, மறுமை வீடுதான் நிலையானது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதைதான் ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியா அம்மையா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அறிவுரை செய்கிறார். இந்த உலகம் நிலையானது கிடையாது, நிரந்தரமான கிடையாது. மறுமை வாழ்க்கை, மறுமை வீடுதான் நிலையானது, நிரந்தரமானது. அங்கே நாம் உயர்வையும் சிறப்பையும் மகத்துவத்தையும் பெறுவதற்கு படைத்த அல்லாஹ்விற்கு அஞ்சிய வாழ்க்கையும் அந்த அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையும் என்றும் கேட்டு இறைவனுக்கும் இறுதி தூதருக்கு வழிகாட்டிய முறைப்படி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.